கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கைது செய்ய சென்ற காவலர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காய்கறி வியாபாரியை அரிவாளால் வெட்டி கொள்ள முயன்ற ரவுடிக்கு போலீசார் வைத்த ட்விஸ்ட் என்ன? தொழில் போட்டியில் வியாபாரியை அரிவாளால் வெட்டிய ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். பிடிக்கச் சென்ற போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றதால் ரவுடிக்கு போட்ட ஸ்கெட்சில் சம்பவமாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையில் இரத்த வேட்டையில் ஈடுபட்ட ரவுடிக்கு எண்டு கார்டு போடப்பட்டதன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் அங்குள்ள மேம்பாலம் அருகே காய்கறி கடை நடத்தி வந்தார். சம்பவத்தன்று அவர் தனது கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது பைக்கில் வந்த 4 பேர் ரமேஷை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்து அலறியடித்து ஓடிய பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே அங்கு சென்ற குறிஞ்சிப்பாடி போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரமேஷை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து ரமேஷின் மனைவி கௌசல்யா அளித்த புகாரின் பேரில் தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் ரமேஷை வெட்டியது நெய்வேலியை அடுத்துள்ள இந்திரா நகரைச் சேர்ந்த ரவுடி சுபாஷ்கர் என்பது தெரிய வந்தது. உடனே களத்தில் இறங்கிய ஆய்வாளர் விஜயகுமார் தலைமையிலான காவலர்கள் வெங்கடாச்சலம், வைத்தியநாதன் ஆகியோர் நெய்வேலி அருகே உள்ள இருப்பு கிராமத்தில் பதுங்கியிருந்த ரவுடியை சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் தப்ப முயன்ற சுபாஷ்கரை காவலர்கள் வெங்கடாச்சலம், வைத்தியநாதன் இருவரும் பிடிக்க முயன்றனர். அப்போது மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவர்களை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். அதனால் தற்காப்புக்காக ஆய்வாளர் விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டதில் சுபாஷ்கரின் வலது காலில் குண்டு பாய்ந்து அவர் கீழே விழுந்தார். பின்னர் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து ரவுடியை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட காவலர்கள் நெய்வேலி NLC பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பொங்கல் அன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் கடலூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இவ்வழக்கின் முதற்கட்ட விசாரணையில் ரமேஷுக்கும் சுபாஷ்கருக்கும் இடையே காய்கறி கடையில் தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்துள்ளது. அதில்தான் சுபாஷ்கர் ரமேஷை வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளார். பிடிக்க சென்ற காவலர்களை வெட்டிவிட்டு ஆய்வாளரை வெட்ட வந்தபோதுதான் தற்காப்புக்காக சுட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரவுடி சுபாஷ்கர் மீது நெய்வேலி நகரியம், ஊமங்கலம், முத்தாண்டிக்குப்பம் காவல் நிலையங்களில் ஆள் கடத்தல், கொலை முயற்சி உள்ளிட்ட 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.